எவ்வளோ நன்மை நடக்கும்னு தெரியுமா? ஒரு அழகான காட்டில் ஒரு யானையும் குதிரையும் ஒரு நண்பர்களாக இருந்தாங்க. அவங்க ரொம்பவும் நல்ல நண்பர்கள். விளையாடிக்கிட்டு எப்பவுமே இருப்பாங்க சந்தோஷமாக. விளையாட்டுக்கு நடுவில் அவங்களால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் மற்றவங்களுக்கு தேடி போய் செய்வாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, யாருக்காவது சாப்பாடு தண்ணி வேணும்னா அவங்களால முடிஞ்சதை கண்டிப்பாக அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய பட்டாம்பூச்சி நண்பர் அவங்கக்கிட்ட வந்து ஒரு தோட்டத்தில் தங்க காசுகள் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது தங்க காசு கீழே கிடக்குது, வாங்க போய் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. முதல்ல 2 பேரும் யோசிக்கிறாங்க, ஆஹா கிடைச்சா நல்லது தானே, நம்மளே வச்சுக்கலாம், யாருதான் இருந்தால் என்ன, ஏன்னா அது யாருடைய காசும் அங்கே தவறி கிடக்குது. யானைக்கும் குதிரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. சரி, அந்த காசை வச்சு நம்ம யாருக்காவது உதவி கூட பண்ணலாம்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த தோட்டத்துக்கு வேகமாக போகிறாங்க. அந்த பட்டாம்பூச்சி சொன்ன தோட்டத்துக்கு. அங்கே போய் பார்த்தா அதே மாதிரி ஒரு தங்க காசு இருக்குது. 2 பேருக்கும் ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. சரி இந்த காசை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு முதல்ல யோசிக்கிறாங்க. அப்புறம் தப்பு இது யாருதோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்து, அது யாருதுன்னு தெரியாதுலையே, அந்த காட்டிலேயே ரொம்பவும் புத்திசாலித்தனமான, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மாயாஜாலம் தெரிஞ்ச ஒரு பறவை இருந்துச்சு. அந்த பறவைகிட்ட போயிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு காசு கிடச்சிது, இது யாருதுன்னு தெரியல, கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லு, அதை உரியவங்க கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே அந்த பறவை வந்து ஒரு தேவதையாக உருமாறி இதே உதவுங்கணும் உங்களுக்கு எப்பவும் இருக்கணும், அந்த உதவுறதுக்காகவே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நானே பரிசளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாயாஜால வீடு, குதிரை எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஆமாம் நண்பர்களே, நம்மளால் முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் செய்யணும். போய்